ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே வீடியோனா இன்னைக்கு அம்மா சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க. என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ள தப்பு முடிச்சுங்க. நான் எந்திரிச்சானா கம்மியாக இருக்கணும். அதான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாம் ரேட் கம்மியாகிடுச்சு. நான் நிறையாவே கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எத்தனை கிலோ? தக்காளி வந்து 4 கிலோ வாங்கிட்டேங்க. 1 கிலோ 20 ரூபா, 4 கிலோ வந்து 80 ரூபா. ஓகே. தக்காளி எல்லாம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு பாருங்க. இது வந்து கடையில் வந்து 30 ரூபா, சந்தையில் வந்து 20 ரூபா. புடலங்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 20 ரூபாய்க்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பாருங்க, 20 ரூபாய்க்கு 6 புடலங்காய் கொடுத்துருக்காங்க. முந்தானத்து வந்து கடையில் போய் வாங்கினேன். 2 புடலங்காவே 40 ரூபா சொன்னாங்க. அடுத்து காலிஃப்ளவர் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் 10 ரூபா தான். பாருங்க, நிஜமாவே 10 ரூபா தானா? 10 ரூபா. நம்ம ஒரு டைம் வாங்கும்போது 25 ரூபா சொன்னாங்க. கத்திரிக்காவும் 20 ரூபா தான். இல்லைம்மா, கூரில் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் வந்து அது 20 ரூபா தான். பீக்கங்காய் வந்து மற்ற இடத்துல வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து 3 தான் வச்சுருந்தாங்க. இன்னொன்று என்ன, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க, அவங்க தோட்டத்திலே விளைஞ்சது. அதனால் சரி நம்ம அவங்கள்ட்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் வாங்கிட்டு பீன்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ் பாருங்க 20 ரூபா தான். இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது பாருங்க. பார்க்க அப்படியே ஆசையாக இருக்குது பாருங்க. கொத்தவரங்காவும் 20 ரூபா தான். பாருங்க, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெண்டைக்காய் 20 ரூபா தான். பாருங்கள், எல்லா வெஜிடபிளுமே மற்ற டைம் விட இந்த டைம் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சொரக்காய் 10 ரூபா தான். இதோட பெருசு இருந்துச்சு, ஆனால் அது வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்காது, முத்தின மாதிரி ஆயிடும். இது வந்து ரொம்ப பிஞ்சு, அதனால பாருங்கள் குத்தி கட்டுங்க. இது 10 ரூபா தான். உருளைக்கிழங்கு வந்து கிலோ 50 ரூபா சொன்னாங்க. நான் வந்து 1/2 கிலோ மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். போதும், ஏன்னா சப்பாத்தி செய்யலாம், போதும்ட்டு 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபாயில் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது, அதனால் 40 ரூபாயில் வாங்கியிருக்கேன். பெரிய வெங்காயம் ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து 70 ரூபா சொன்னாங்க. இது மீடியமாக தான் இருக்குது. இது வந்து 50 ரூபா. தக்காளி சோயா பீன்ஸு பாக்கெட் வந்து 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதுவே போதும், அந்த மசாலா அரைச்சதை வைப்போம்னாலும் இதுவே போதும் அப்படின்ட்டு 20 ரூபா கட்டுக்கிறாங்க. தப்புமா, தட்டைப்பயிறு ஃப்ரெண்ட்ஸ், இது 20 ரூபா தான். பாசிப்பருப்பு வந்து 30 ரூபா. கடலைப்பருப்பு மட்டும் 10 ரூபா. ஏன்னா கடலைப்பருப்பு கூட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப இருந்தாலும் நல்லா இருக்காதுன்ட்டு இது மட்டும் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இன்னமும் கடலைப்பருப்பு வாங்கிட்டேன். இது வந்து 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ வந்து 50 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். சொரக்காய் வந்து கடலைப்பட்டு அரைச்சி வச்சா ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும், அதனால் அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஓவரால் இன்னைக்கு என்னோட சந்தை பர்ச்சேஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் விழாவுக்கு வச்சு இப்போ வந்து பேக் பண்ணி வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாசி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.